கலாச்சாரம்னு ஒன்று இருக்குல்ல. வெள்ளைக்காரனும் உடம்பு காட்டின்னு திரிகிறான்னு எல்லாம் இங்கே பேசின்னு இருக்கிறான். ஏதோ அந்த சினிமாவில் பார்த்துட்டு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அவன் நாட்டுக்கு போய் பாருங்கள், 9 மாதம் மூடின்னு திரிகிறான். ஒரு நகம் கூட தெரியாது, கண்ணு மட்டும்தான் தெரியும், அதுக்கும் கண்ணாடி போட்டுக்கிறான். அவ்வளோ குளிரில் வாழ்கிறான். அவனும் திறந்து போட்டுலாம் ரோட்ல எல்லாம் தெரியல. அதை சில படங்களில் பார்த்துட்டு நம்ம ஆளுங்க வெள்ளைக்காரன் அப்படி தான் தெரியும், இதுங்க வந்து டவுசர் போட்டுன்னு தெரியுதுங்க. அப்படி இதுங்க இப்போ முன்னாடி பசங்க ரொம்ப மோசமாக போச்சுங்க கலாச்சாரம். அழகாக சேலை கட்டி சுங்குடி சேலை கட்டுவாங்க, கைத்தறி சேலை கட்டுவாங்க, இதெல்லாம் இல்லை போச்சு. சரி சுடிதார் வந்துச்சு, பஞ்சாபிக்காரன் சுடிதார் போட்டான்னு சொல்லிட்டு நம்மளும் சுடிதார் கொண்டு வந்துட்டான். சரி அதோட அந்த அளவோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு பார்த்தா, உடல் பாகங்கள் தெரிவது போல் இறுக்கமாக உடை அணிந்து கொள்வதால் மற்றவங்க கண்ணுக்கு என்ன தெரியுது, பாடா போடுறது தெரியுதா இல்லையா? அப்போ இதை தவிர்க்கலாம்ல. நல்ல புடவை கட்டுங்க. பாவாடை தாவணின்னு ஒன்று இருந்துச்சுங்க. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமானி பூவாடை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். கிராமத்தில் கூட பார்க்க முடியலங்க. அதாவது லெகின்ஸ் போட்டு திரிகிறாங்க. இந்த உடை கலாச்சாரம் மாற வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இடுப்புக்கு கீழே அணியக்கூடிய உடைகள் மட்டுமல்லாமல் இடுப்புக்கு மேலே அணியக்கூடிய உடைகள் கூட கொஞ்சம் தளர்ச்சியாக இருக்க வேண்டும். காற்றோட்டம் உடலுக்கு வேண்டும். காற்றோட்டம் உடலுக்கு இருந்தால் உடல் உஷ்ணப்படுவது தடுக்கும். இந்த லெக்கின்ஸ் போட்டா சுரோனிதம் சுரக்காது, பிறப்புறுப்பில் சுரோனிதம் சுரக்காது. சுரோனிதம் சுரக்கல்னா என்ன ஆகும்னா வலி ஏற்படும். வலி ஏற்பட்டா என்ன ஆகும்னா தாம்பத்தியத்தில் பெண் ஈடுபாடு காட்ட மாட்டாள். பெண் ஈடுபாடு காட்டவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை வரும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை வந்தா என்ன நடக்கும்னா தாம்பத்தியம் தவிர்க்கப்படும், வீட்டுல சண்டை வரும், குடும்பத்துல பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்காது, நேரா ஆஸ்பத்திரி போவான். ஒன்னும் சொல்ல மாட்டான். என்ன அக்குறுமெல்லாம் நடக்குது தெரியுமா? ஒன்னா சொல்றேன் நான். அப்புறம் ஒன்னு போட்டோ எடு, அதை எடு, இதை எடு, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. ஐவிஎஃப் பண்ணிடலாம், டெஸ்ட் டியூப்ல பேபி பண்ணிடலாம், டெஸ்ட் டியூப்ல பேபி பண்ணிடலாம், ஒரு குழந்தை பிறந்துக்கலாம், ஒரு கவலைப்படாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணி மொத்த சொத்தி வித்து ஆடு மாடு காடு கணி தாலி கீழி எல்லாம் முடிச்சுட்டு கட்சியில தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய சூழலுக்கு இன்றைக்கு தம்பதிகள் ஆளாகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? அவ்வளவு மோசமா போதுங்க இந்த சமூகம். முதலில் ஆடையை தவிருங்கள். ஆடையை ஜீன்ஸ் பேண்ட் போடாதீங்க, லெக்கின்ஸ் போடாதீங்க. இது ரெண்டையும் போடாம தாம்பத்தியம் இருந்து பாருங்க, குழந்தை பிறக்கிறதுக்கான சாத்தியம் அதிகம். குழந்தை பிறக்கிறதுக்கான சாத்தியம் அதிகம். அதன் பிறகு சாதாரணமா கொஞ்சம் தளர்ச்சியாக இருக்கக்கூடிய உடைகளை வந்து நீங்க போட்டுங்க. இந்த பேண்ட் குழா மாத்திக்கிறீங்களா, இந்த முழுக்கால் சட்டை அந்த மாதிரி போட்டுங்க. அப்புறம் சுடிதார் போடுறீங்கன்னா லூசா போட்டுங்க. கொஞ்சம் வந்து தளர்ச்சியாக இருக்கக்கூடிய உடைகளா போட்டுங்க. இதெல்லாம் வந்து உடைகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது. கோடை காலங்களில் கூடுமான வரைக்கும் கதராடைகளை அணியுங்கள், பருத்தி ஆடைகளை அணியுங்கள். வெளிநாட்டு உடைகள் என்பதே வேண்டாம். காந்தி அதுக்கு தானே போராடினாரு. கட்சியில கொண்டு போய் வெளிநாட்டுக்காரன் கூட்டாங்க. என்னையா ஒரு துணி சேர்த்து கூட முடியாதா நம்மளால? அவர் சுதேசி இயக்கம் வந்து ராட்டையை சுத்தி எல்லாம் பண்ணாரு. கட்சியில காந்தி நோட்ல மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம், மனசுல இருந்து எடுத்துட்டுமையா நம்மளாம். கேட்டா வந்து காந்தி தேசம் சொல்றோம், நோட்ல தான் இருக்கிறாரு, வேற எதுலையுமே இல்ல. சரி பரவாயில்ல, அது வேற கதை. இப்ப நான் சொன்னல, இந்த ட்ரெஸ்ன்னு சொன்னாதான் புரியும். இந்த ட்ரெஸ் கோடு, தயவு செய்து ஜீன்ஸை போடாதீர்கள். உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையை உருவாக்கிவிடும், மறந்து விடாதீர்கள்.